சுதந்திரமாக சுற்றித் திரியக்கூடிய கிளி போன்ற பறவைகளை கூண்டில் அடைத்து வைக்கவோ அதன் இறகுகளை வெட்டவோ கூடாது என பறவைகள் மறுவாழ்வு மைய உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்களின் பறவை நேய சேவைகள் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கோவையில் செயல்பட்டு வரும் பறவைகள் மறுவாழ்வு மையத்தில் இதுவரை 10,000க்கும் மேற்பட்ட பறவைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்ட வனத்துறை சார்பில் அங்குள்ள அலுவலக வளாகத்தில் பறவைகள் மறுவாழ்வு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. வாகனங்கள் மோதியும் மின்சாரம் தாக்கியும் நோய்வாய்ப்பட்டு பாதிக்கப்படும் பறவைகள் மீட்கப்பட்டு அவற்றுக்குரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. முழு பரிசோதனை செய்து சிகிச்சை அளித்த பிறகு அந்த பறவைகள் சிறுவாணி, ஆனைக்கட்டி உள்ளிட்ட வனப்பகுதிகளில் பத்திரமாக விடுவிக்கப்படுகின்றன. பாதிப்புக்குள்ளாகும் பறவைகளுக்கு எக்ஸ்ரே எடுத்து மாவு கட்டு இடுவது போன்ற சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. தாயை இழந்த பறவை குஞ்சுகள் இன்குபேட்டர் மூலம் பராமரிக்கப்பட்டு பின்னர் மீண்டும் அவைகள் பறக்க விடப்படுகின்றன. மயில், கிளி, ஆந்தை, கழுகு உள்ளிட்ட 110 வகையான பறவை இனங்கள் மீட்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. பறக்கும் சக்தி படைத்த பறவைகளை எந்த வகையிலும் துன்புறுத்தக்கூடாது என இயற்கை ஆர்வலர்கள் தெரிவித்தனர். 10,000க்கும் மேற்பட்ட பறவைகளை நாங்கள் இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்திங்கனாக்கா 110 வகையான பறவைகளுக்கு ட்ரீட்மெண்ட் இப்போது கொடுத்து அதுக்குண்டான சூழ்நிலைகளை பறக்க விடக்கூடிய சூழ்நிலைகளில் அந்த இடத்த நாடி அது கொண்டு போய் பறக்க விட்டுருக்கோம். கடந்த 14 ஆண்டுகளில் 10,000க்கும் அதிகமான பறவைகள் சிகிச்சைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.